இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. யதார்த்தமா அவங்க ரூம்குள்ள போனேன். அப்ப போன்ல எதையோ பார்த்து சிரிச்சிட்டு இருந்தாங்க. இப்பெல்லாம் குழந்தைங்க போனை பார்த்து கெட்டு போறாங்கன்னு எத்தனை நியூஸ் நம்ம பார்த்திருக்கோம். இவங்களும் அந்த மாதிரி ஆயிடக்கூடாதுன்ற ஒரு அக்கறையில தான் என்ன பாக்குறீங்கன்னு கேட்டு போனை கொடுங்கன்னு சொல்லி கேட்டேன். ஆனா இவங்க கொடுக்க மாட்டேன்னு சொன்னாங்க. அதோட திமிரா வேற பேசினாங்க. அவங்க கிட்ட இருந்து போனை வாங்கி பாக்கலாமேன்னு அவங்க கையில இருந்து வாங்கினப்போ தெரியாம கீழே விழுந்து உடைஞ்சிருச்சு. இவங்க என்னவோ நான் வேணும்னே உடைச்ச மாதிரி தேவையில்லாம போய் சொல்லிட்டு இருக்காங்க. நீங்களும் அதை நம்பிட்டு என்கிட்ட கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க. போதும் நந்தினி, போதும். எனக்கு அந்த குழந்தைங்களை பத்தி நல்லா தெரியும். அவங்க தேவையில்லாம போய் சொல்ல மாட்டாங்க. நீங்க தான் வேணும்னே அவங்க கிட்ட போய் பிரச்சனை பண்ணிருக்கீங்க. இது கொஞ்சம் கூட நல்லா இல்ல நந்தினி. ஆதி, என்ன பேசிட்டு இருக்கீங்க? அவங்க தான் சின்ன பசங்க, ஏதோ சொல்றாங்கிறதுக்காக நீங்க நந்தினியை கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க. சரி, அப்படியே இருந்தாலும் இது ஒரு சாதாரண பிரச்சனை. இது எதுக்கு இவ்வளவு பெரிய இஷ்யூ ஆக்கிட்டு இருக்கீங்க? அவங்க இந்த வீட்டுக்கு வந்த கெஸ்ட், அதுவும் என்னோட கெஸ்ட். உங்களுக்கு எப்படி இவங்க கெஸ்டோ அதே மாதிரி தான் பாரதி குடும்பத்தில் இருக்கிறவங்க என்னோட கெஸ்ட். ரொம்ப கேஷுவலா இது சாதாரண பிரச்சனைன்னு சொல்றீங்க. எதுங்க சாதாரண பிரச்சனை? குழந்தைங்க கிட்ட இந்த மாதிரி நடந்துக்கிறதுக்கு பெத்தவங்களுக்கே ரைட்ஸ் கிடையாது. அவங்க இருக்கிற லண்டன்ல இந்த மாதிரி பண்ணியிருந்தா போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிருப்பாங்க. ஆதி, ஒரு சாதாரண விஷயத்துக்கு நீங்க ரொம்ப ஓவரா ரியாக்ட் பண்ற மாதிரி எனக்கு தெரியுது. இல்ல மித்ரா, இது பெரிய விஷயம். குழந்தைங்க தப்பு பண்ணா பனிஷ்மெண்ட் கொடுக்கறதுக்கு இவங்க யாரு? அப்படியே அவங்க தப்பு பண்ணியிருந்தாலும் அதை பாரதி கிட்ட சொல்லியிருக்கணும். அதை விட்டுட்டு அவங்களே பனிஷ்மெண்ட் கொடுக்கறது என்ன விதமான மனநிலைன்னு எனக்கு தெரியல. ஆதி, இந்த குழந்தைங்களுக்காக சொந்த குடும்பத்து ஆளுங்களையே தப்பா பேசி இதுங்களுக்கு சப்போர்ட் பண்றீங்களே, இதெல்லாம் நல்லாவா இருக்கு? நீங்க தப்பா சொல்றீங்க. இந்த குழந்தைங்களுக்கு இல்ல, வேற எந்த குழந்தைங்களுக்கு இப்படி நடந்திருந்தாலும் நான் கேட்டிருப்பேன், கேட்பேன். அதுவும் இல்லாம அவங்க நம்ம வீட்டுல இருக்காங்க. அவங்க இருக்கிற சிச்சுவேஷன்ல இந்த மாதிரிலாம் நடந்துக்கிறது கொஞ்சம் கூட சரி கிடையாது. அவங்க படிச்சவங்க தானே, இதெல்லாம் தப்புன்னு தெரியாதா? அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணாம நீங்க இப்படி பேசுறது நல்லா இல்ல. இத பாருங்க, இப்ப சொல்றேன், அவங்களுக்கு நான் இருக்கேன். இப்படியெல்லாம் நீங்க பண்றத என்னால அலோவ் பண்ண முடியாது. நந்தினி, நீங்க ஆதித்யா கிட்டையும் தமிழ் கிட்டையும் சாரி கேளுங்க. ஆதி, நீங்க ரொம்ப தப்பா பேசிட்டு இருக்கீங்க. இவ என்ன உங்க சொந்த பொண்ணா? இப்படி குதிச்சிட்டு இருக்கீங்க? ஆமா, என் பொண்ணுதான்.